ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எப்போதுமே நாம் மனிதர்களாகிய நாம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பொருளை நாடினாலும் சரி, அன்பு வைத்தாலும் சரி, நிரந்தரம் இல்லாதது மேலே தான் நாம் அந்த அன்பையும் அந்த பற்றையும் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலையானது நடந்திருக்கும். அதாவது அவர்கள் அதிகமாக பற்று வைத்தவர்கள் மீதும் சரி, எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைத்தாலும் சரி, அது எதுவுமே அவர்களுக்கு நிரந்தரமாக இருந்திருக்காது. சில காலம் அது வேணால் ஒரு இன்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடைச்சதை, அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அது மீது அந்த அளவு கடந்த பிரியம் இருக்கும். அது கிடச்சி நம்ம கொஞ்ச காலம் அனுபவிச்சதுக்கப்புறம் இது என்ன இவ்வளோதானா அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துடுவோம். மனிதனுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் மீது அந்த ஈர்ப்பானது அதிகமாக இருக்கும். எப்போ வரைக்கும்? அதை அடைவதற்கு வரைக்கும் தான். அதை அடைந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் அந்த ஈர்ப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடும். இதுதான் மனிதர்களுடைய இயல்பான நிலை. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தின் மீது, ஒருவரின் மீது அந்த பற்றானது நமக்கு குறையாதுன்னா அது சிவபெருமானிடம் மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்த இடத்துல எல்லாமே கண்குளிர பார்த்து அனுபவிக்கிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் நமக்கு இது போதும், இது இவ்வளோதான் போல அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு, அது உணவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு அளவு இருக்கும். ஆனால் நாம் நம்மளுடைய மனதிலும் சரி, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சிவத்தை நாம் உணர உணர, தேட தேட அந்த தேடல்கள் அப்படிங்கிறது நமக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். நம்மளை அறியாமலே நமக்குள்ள இன்பங்கள் தோன்றி அதில் எந்த ஒரு சலிப்புமே நமக்கு ஏற்படாது. மனமானது என்றைக்குமே அந்த மகிழ்ச்சியில் திகைத்து இருக்கும். அதனால் மாயை எது, உண்மை எது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ளலாம். மாயை தான் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அந்த மாயையெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்கும் பொழுது அதன் மீது பற்றானது அதிகமாக இருக்கும். அந்த மாயை நம்மளை ஆட்டி படைத்து நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை துரத்தி விட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் நம்ம உணர்ந்து கொள்வோம். அப்போ எல்லாமே நம்மளை ஒரு பொருட்டாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் நம்மளை தன்னுடைய உயிராக பார்த்து கொண்டு நமக்கான தேவைகள் எல்லாத்தையுமே அறிந்து அது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அதை நம்மளுக்கு பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருப்பார். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது, அவர் நம்மளை கண்டுக்கிடவே மடுக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். நம்மை விட மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் தேவையான அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுங்களுக்கும் தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. என்ன தேவை இருக்குது? அது வாங்கணும், இது வாங்கணும். ஆனால் முன்றைய காலத்தில், அதாவது இப்போ நாகரிகங்கள் எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்மளுடைய தேவைகளை மட்டும்தான் நம்ம பெருக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முன்னாடி உள்ள காலத்துலலாம், அடியார்கள் வாழ்கிற காலத்துலேயும் சரி, இப்படி சித்தர்கள் முனிவர்கள் இப்படி வாழ்கின்ற அந்த காலத்தில் அவர்களுக்கென்று என்ன தேவை இருந்திருக்கும்? இறைவனை வழிபடணும், ஆகாரம் உண்றாங்க, ஏதோ ஒரு பணிகளை செய்கிறாங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையானது இதற்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த இறைநிலையும் தாண்டி அந்த மாய ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கும் அதிகலங்கி அதிலேயே மூழ்கி விடுகிறான். அப்போ என்ன பண்ணுறான்? இந்த இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசையை விட்டுட்டு இந்த பொருட்கள் உடல் சுகத்துக்காக அவன் அலைய ஆரம்பிச்சிருந்தான். அப்போ உடல் சுகத்திற்கு அவன் அலையும் பொழுது பார்த்திங்கன்னா உடலானது வயதடைந்து தன்னுடைய நிலையை மறந்து இறப்புக்குள்ளாகிறது. அதற்கப்புறம் அந்த ஆன்மா வெளியே வந்துடும். அதற்கப்புறம் ஒரு உடலை தேடி போகும். அப்போ இப்படியே மாறி மாறி நம்மளுடைய பிறவி அப்படிங்கிறது நீடித்து கொண்டே தான் போகின்றது. இறைவனை கொஞ்சமாவது இப்போ இருக்கின்ற இந்த வாழ்க்கையும் தேவைதான். ஏன்னா இதிலிருந்து முழுவதுமாக யாராலையுமே திடீரென்று இறை பக்தியை செலுத்த முடியாது. நாம் இறைவனை வழிபட்டு கொண்டு இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் நம்மளுக்கென்று விளைவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த கொஞ்சமாவது அந்த பக்தியாவது நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லுவது. ஏன்னா அப்போது உள்ளவங்க வாழ்ந்த பொழுது அவர்கள் இறை பக்தியில் சிறந்து விளங்கியிருக்கின்றனர். எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு தங்களுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கும் போதித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். இப்போ ஒரு குழந்தையானது பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததுக்கப்புறம் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுத்தருவதற்கு பாடசாலைக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த குழந்தையானது பார்த்திங்கன்னா அதனுடைய மனநிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தமான நிலையாக இருக்கும். ஏன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட வயது கொஞ்சம் தெளிவு வர வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்களோடையே இருந்திருக்கும். அப்போ தன்னுடைய பெற்றோர்கள் தான் தனக்கு எல்லாம் அப்படிங்கிறத முழுவதுமாக உணர்ந்திருக்கும். அப்போ அந்த நாட்களில் பாதி நாள் தன்னுடைய பெற்றோர்களிருந்து பிரிந்து சென்று இந்த பாடசாலையில் இருக்கனாலே அந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு அந்த மனமானது ஏற்காது. சில குழந்தைகள் இருக்கும் தைரியமாக, ஆனால் சில குழந்தைகளுக்கு அந்த மனமானது ஏற்காது. ஏன்னா அந்த பற்றானது பெற்றோர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு மென்மேலும் ஒழுக்கத்தையும் அதனுடைய எதிர்காலத்தையும் மேம்படுத்துவதற்காக நாம் அதற்கான படிப்புகளையும் பாடசாலைகளில் நாம் போய் சேர்ப்பதனால அந்த குருவினிடமிருந்து அது கற்றுக்கொள்ளும். அப்போ அந்த குருவானவர் என்னப்படுகிறார், அவர் அறிந்ததை இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போ அப்படித்தான் ஆன்மீகத்திலையும் சரி, இறைவனை பற்றி உணர்ந்தவர்கள் தான் அவர்களுடைய புரிதல்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லி கொடுப்பார். ஆனால் அதை கேட்டு அறிந்து நாம் செயல்படுவாதது அவரவர் விருப்பம். யாரையுமே இந்த உலகத்தில் யாருமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவரவர் உணர்ந்து செயல்பட்டால் தான் அவருக்கான அந்த புரிதலானது முழுவதுமாக ஏற்படும். இப்போ ஒரு பயணத்தில் 4 பேர் போகிறாங்கன்னா அந்த பயணமானது 4 பேருக்குமே அந்த உற்சாகத்தோடு கிளம்புனா தான் அந்த பயணத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ 3 பேருக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது, ஒருத்தருக்கு அதை போகிறதுக்கே பிடிக்கலை, ஏதோ மனஸ்தாபத்தில் போகிறாருன்னா அந்த பயணம் முழுவதுமே அவருக்கு அதே நினப்பில் தான் இருக்கும். இப்போ இறைவனை நாம் ஈசனை உணரணும்னு நினைத்தா கூட இப்படித்தான் நம்மளுடைய மனதானதை அவரை பற்றின உணர்ந்து அந்த கர்மவினைகளின் படி தான் அவர்களாலும் கூற முடியுது. இப்போ யாராலையுமே இறைவனை பற்றி உணர்ந்து அவரை பற்றின அந்த புகழை பாடுவதற்கும் சரி, அவரை அறிந்து பிறருக்கு உணர்த்துவதும் சரி, யாருமே தானாக உணர்ந்து கொள்வது கிடையாது. அந்த புரிதல், இறைவனை பற்றின அந்த அறிதல் எல்லாமே கலந்து தான் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஞானமானது கொஞ்சமாக வெளிப்படும் பொழுது தான் இறைவனை பற்றின அந்த சிந்தைகள்லாம் அவர்களுக்குள் வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த பார்ப்பார்கள். அப்போ அந்த குறைவான ஞானம் அப்படிங்கிறது நிறைவாக பெறும்பொழுது தான் முழுவதுமாக அந்த சிவனாகவே மாறிவிடுகின்றனர். அப்போ அந்த ஞானத்தில் நமக்கு அந்த குறைவான பங்கு இருக்கும் பொழுதே நமக்கு அந்த புரிதல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறுறோம், அவரை பற்றின தேடல்களில் நம்ம ஈடுபடுறோம், அவரை பற்றின எப்படியாவது அறிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் அவரை பற்றி புரிந்து கொண்டு பற்றானதை அதிகமாக செலுத்த ஆரம்பித்துட்டோம் என்றாலே நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி. ஏன்னா சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துக்கம் அவர்களுக்கு இது இருந்ததுனாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, அதை மற்ற மனிதர்களிடம் கூறி அழுவார்கள், இல்லை அதற்கான ஆறுதல்களை பெற்று செல்வார்கள். ஆனால் சிவபெருமான உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே அவரை பற்றின சிந்தனையில் இருப்பவர்கள் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் சரி, எந்த கவலைகள் இருந்தாலும் சரி, இறைவனிடத்தில் மட்டும்தான் அந்த முறையீடு எல்லாமே. அதை சொல்லி அழுது கொண்டு அந்த மனசை கொஞ்சம் தேர்த்தி கொள்வாங்க. அதனால் எனக்கு இப்படி இருக்குது, எதையாக கொடுத்து சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அவரை நினைத்து கொண்டு மனதார பூஜித்து அவர்களுடைய அந்த கஷ்டத்தை வெளிப்பாடாக கூறும் பொழுது அந்த மனதம் கொஞ்சம் லேசாக இருக்கும். அதனால் இறைவனிடத்தில் கூறுவது அப்படிங்கிறதும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வேதனைகளை போக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா மனிதர்கள்னா சில நேரங்களில் நம்ம கூறுகின்ற அந்த மனவேதனைகளை பிறரிடம் நமக்கு தெரியாமலே கூறியிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அது நமக்கு தெரிய வரும் பொழுது வேதனையாக இருக்கும். அப்போ யாரையுமே நம்ம இந்த உலகத்தில் நம்ப முடியாது அப்படிங்கிற மனநிலையில் இருப்போம். அப்போ எல்லாமே உணர்ந்தவர்கள், எதுவுமே நிரந்தரமில்லை, யாரிடமும் எது கூறினாலும் நமக்கு அது ஆறுதல் அடைவது கிடையாது அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் கடவுளிடமே போய்விடுவார்கள். கடவுளை மட்டும்தான் நம்பணும், ஏன்னா படைத்தவனே அவன்தான், அவனிடம்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா பிறந்து இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் முடிந்துடும். அதற்கப்புறம் ஒரு பிறவியானது இருக்கும், அது வேறு ஒரு பந்த பாசங்கள்லேருந்து நமக்கு தொடங்கப்படி பலவாறான சொற்றொடர்கள் அவர்களிடம் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். அறியாதவர்களுக்குத்தான் இந்த பிறவி அப்படிங்கிறது பிணியாகவே இருக்கும், அதிலிருந்து விடுபட முடியாது. இருக்கின்ற பந்த பாசங்கள் இடையிலும் சரி, மாய ஆசைகளுக்கும் இடையிலும் சரி, பிறந்ததிலிருந்து இந்த பாசம் வைத்து
அந்த கஷ்டத்தில் அனுபவித்து கொண்டு வேதனைகளை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பனர். இப்போ இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறத அவர்கள் உணராத வரை இது அவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இப்போ இருக்கின்ற சூழலில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இறைவன் ஒருவன், அவன் ஈசன் அப்படிங்கிறத மறந்து அவர்களுக்கென்று தனித்தனியாக மதங்கள் இப்படின்னு பல்வேறு இதை உருவாக்கி கடவுள் அப்படிங்கிறது புரிதல் இல்லாமலே நடந்து கொண்டிருக்கின்றனர். அப்போ ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுள் உருவாக்கி அவர்களுக்கு இந்த கடவுள் தான், எங்கள் மதத்தில் இப்போ நம்ம மதத்தில் இறைவனான ஈசனை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படி பெருமையாக இவர் தான் கடவுள், மற்றவர்கள் எதுவுமே கடவுள் அப்படிங்கிறது மாதிரிலாம் நாம் சொல்வது கிடையாது. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல தோன்றுவாங்க, நிறைய இடத்துல தோன்றும் பொழுது பார்த்திங்கன்னா சிவலிங்கமானது கிடைக்கிறது. அப்போ முன்னோர்கள் இப்போ தான் இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்து இப்போ தான் கடவுளை பற்றின அந்த புரிதலே நிறைய பேர்த்துக்கு புரிய வருது. ஆனால் பலாயிரம் ஆண்டு கோடிகளுக்கு முன்னாடியே இறைவனான ஈசனையே வழிபட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது இதை பற்றின புரிதல் யாருக்குமே வர்றது கிடையாது. எல்லாம் ஒரு குத்துமதிப்பான ஒரு செயல்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அது எல்லாம் நேரங்காலம் வரும்பொழுது புரிந்தால் மட்டும்தான். ஏன்னா விஞ்ஞானத்தின் மூலமாகவே உணர்த்திருக்கிறார்கள், பிரபஞ்சத்தின் ஒளியே ஓம் தான். அப்போ இறைவனோட அந்த ஓம் அப்படிங்கிறதே பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த சத்தத்தை குறிப்பிடுகிறது. இதை எல்லாரும் புரிந்து கொண்டு ஒரே இறைவனான ஈசனை நினைத்தால்தான் அன்பானது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா எந்த கடவுள் நீங்கள் என்ன உங்களுக்கென்று பிடித்த கடவுளே நீங்கள் வழிபட்டாலும் சரி, அந்த கடவுள் பிற மனிதர்களை துன்புறுத்த சொல்கிறாரா? கிடையாது. பிற வளங்களை அழிக்க சொல்கிறாரா? கிடையாது. ஆனாலும் இவர்கள் அதே பேரை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த கடவுளை வழிபடுறோம் இப்படின்னு மற்ற மனிதர்களிடையே வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அப்போ நீங்கள் வழிபடுற எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகளை அந்த இறைவனிடம் கூறுவீங்க, உங்களுக்கு கஷ்டம்னாலும் அந்த இறைவனிடம் கூறுவீங்க. ஆனால் அந்த இறைவனே கதியென வாழ்கின்ற மக்களும் இருக்கின்றனர். அந்த இறைவன் பேரை சொல்லி நிறைய தீய வழிகளில் ஈடுபடுபவர்களும் இருக்கின்றனர். அந்த நிறைய தீய வழிகளில் ஈடுபடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய இறைவன் தான் இந்த உலகத்தில் முதல் இறைவன், மற்றது எதுவுமே கிடையாது இப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு மற்ற மனிதர்களை துன்புறுத்துவது. அப்போ அவர்களுடைய நம்பிக்கையானது அந்த இடத்துல இருக்கும்பொழுது அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவர்கள் நேரம் காலம் வரும்பொழுது புரிந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்ம உணர்ந்து செயல்படணும். அவரவர் நம்பிக்கை அவரவர் மனதில் உள்ளது. அதனால் மற்றவர்களுடைய நோக்கத்தை நம்ம இன்றைக்குமே வற்புறுத்தக்கூடாது. அவர்களுக்கென்று நேரங்காலம் வரும்பொழுது அது புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். நம்ம சொல்லலாம், அதற்காக நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம சிவபெருமானை உணர்கிறோம், நம்மளை அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார், அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மிடம் யாராவது இப்படி கூறியிருப்பார்களா? ஆனால் நம்ம மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்ம உணரலாம். ஏதோ ஒரு வழியில் நம்ம அந்த இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருப்போம். எப்படி, எதனால்? ஆனால் நம்மளுக்கு அவரை பற்றிய அந்த எதுவுமே தெரியாது. திடீர்னு அவருடைய அந்த புரிதல் அவரை பற்றின அந்த ஆட்கொள்ளுதல் அவரை நாம் முழுவதுமாக சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனானப்பட்டவரை உணர்ந்து செயல்படுகின்றனர். எல்லாமே நாம் செய்கின்ற அந்த நற்குணங்களையும் கர்மவினைகளையும் படிதான் அமைந்திருக்கிறது. அதனால் எப்போதுமே யாரையுமே வற்புறுத்தி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல வைக்காதீங்க. அவரவர்களுக்கு புரிதல் வரும்பொழுது இறைவனை உணர்ந்து அவர்களும் நடந்து கொள்வாங்க. ஏன்னா நம்ம இப்போ வற்புறுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் வன்முறையில் ஈடுபடுவாங்க. இப்படித்தான் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான சிவமானது இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அவர்களுக்கு நேர காலம் தாமதமாகத்தான் அமையும். அதனால் அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படணும். நாம் உணர்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அதனால் நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால மற்றவர்களை பார்த்து நம்ம கவனம் செதறி போய்விடக்கூடாது. ஏன்னா யாருமே நம்மிடம் சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்னு கூறுவது கிடையாது. நம்மளாக தான் உணர்ந்து சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேருக்கு
இப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாமே நாமளாக தான் ஈசனானப்பட்டவரை உணர்ந்து நாம் செயல்படுகிறோமே தவிர யாருமே நம்மிடம் கூறுவது கிடையாது. சில நேரங்கள் அப்படி கூறினா கூட நமக்கு அந்த புரிதலும் அவருடைய அந்த ஆட்கொள்ளுத பக்தியும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் வரும். இப்போ யாருனே தெரியாத ஒருவரிடம் இதுவரை சிவபெருமானே அவர் பார்த்தது கிடையாது, அவரை பற்றின அந்த நினைப்பு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் சிவபெருமானை வழிபடுங்க, அவர் தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான். சில நேரங்களில் அவருக்கு அது எதுன்னே தெரியாது, அந்த இடத்துல அவர் கடந்து போயிடுவார். அப்போ அவர்களுக்கு நேரங்காலம் வரும்பொழுது அந்த புரிதலானது அவர்களுக்குள் ஏற்பட்டு இறைவனை முழுவதுமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த இடத்துல நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கான வழியை அவர் காமிப்பார். அதனால் நாம் அமைதியுடன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர் எப்படி சரணடைவது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே போதும். இதுதான் நமக்கான மகா தெளிவாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிறவி பிணியிலிருந்து நமக்கு முழுவதுமாக ஒரு ஓய்வை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் உங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஒரு தடவை அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார், உணர ஆரம்பித்திட்டீர்கள் என்றாலே அவர் உங்கள்கிட்ட இருந்து விடமாட்டார். எப்படியாவது என்னை வந்தடையணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை நம்மளை அந்த இடத்துல நமக்கான வழிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார். இதுவரையே புரிந்து கொண்டு இருக்க மாட்டோம், இறைவனானப்பட்டவர் சிவனை நாம் புரிந்து கொண்டு இருக்க மாட்டோம். அதற்கப்புறம் அந்த புரிதலானது நமக்குள்ளே ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அவரை வழிபட ஆரம்பிப்போம், அவர் மீது அந்த பக்தியெல்லாம் செலுத்தி கொண்டிருப்போம். அப்போ ஒரு தேவை அப்படிங்கிறத அவர் முன்னாடி வைக்கும் பொழுது அந்த இடத்துல அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத அவர் உணர வைப்பார். ஆனால் நம்ம அதை அடம்பிடித்து கொண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகிறது, அப்போ இவர் நம்ம கேட்டதை கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு நாம் அவர் மீது அந்த பக்தி செலுத்த மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு இதை புரிய வைத்து கொண்டு இதை விட உனக்கு சிறப்பான ஒன்று உன்னை வந்தடையும், இது உனக்கானது இல்லை அப்படின்ட்டு வேறு வழியில் நமக்கு அதை உணர்த்துவார். அப்போ தான் நம்மளுடைய புரிதலானது நமக்கு முழுவதுமாக தெரியும். அப்போ முழுவதுமாக நம்ம அவர் மீது அந்த பக்தியை செலுத்தி அவருடைய அன்பை பெற்று அதற்கப்புறம் இறைவன் ஈசனே கதியென நம்ம வாழ ஆரம்பிக்கும். அப்போ அதை முதலே நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு முன்னாடியே ஒரு ஆரம்பத்தை நம்மளுக்கு விளைவிக்கும். உணராத பட்சத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது தான் நமக்கு அது சில பேருக்கு ஆட்கொள்ளுத திறனானது நமக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இப்போ உள்ள இந்த நிலையை நினைத்து யாருமே கலங்க தேவையில்லை. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, வாழ்க்கையில் எதுவுமே என்னால் வாங்கி கொள்ள முடியலை, அடுத்தவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறார்கள், அந்த அளவு கூட ஒரு சிறிய வீடு கூட என்னால் கட்ட முடியலை அப்படிங்கிற அந்த அளவு கூட யாரும் யோசிக்க வேண்டாம். நடக்கிறது உங்களுக்கென்று நடக்க இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா என்னதான் நாம் இந்த உலகத்தில் செஞ்சு வைத்துட்டு எவ்வளோ ஆட்டங்கள் போட்டு போனாலும் ஒரு நொடியில் மரணதேவன் நம்மளுடைய ஆன்மாவை கூட்டி கொண்டு போயிட்டார்னா அந்த உடல் சவத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவுதான் நமக்கிடம் இருந்தாலும் அது மனிதனுக்கு போதாது தான். ஒரு நொடி மறைத்து விட்டான் என்றால் இருந்ததை வைத்தும் ஒரு பலனும் கிடையாது.